Hi friends, my life food தமிழ் சேனல்ல இருந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நண்டு நான் நல்லா 4 முறை அலசி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லனா சல்லுன்னு ஆயிடும். அதுக்கு தான் நான் போட்டு வச்சிருக்கேன். 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 4, 2 தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, தேங்காய் 2 பீஸ் தேங்காய் பத்தை, ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நண்டு குழம்பு செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வாசனை போகிற மாதிரி வதக்கணும். வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி போட்டுக்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடணும். இப்போ இது வந்து தேங்காய், தக்காளி, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே நண்டையும் போட்டுக்கலாம். இந்த நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். சும்மா ஒரு கலரி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகும். கலரும் மாறும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நண்டு வெந்துடுச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறிடும் நண்டு. இது வெந்துடுச்சுன்னு இறக்கிடலாம். இப்போ இது தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் கட்டியாக வேணும், கிரேவியாக வேணும்னா ஓப்பன் 5 நிமிஷம் விட்டுடுங்க. எனக்கு இப்படியே தான் வேணும். குழம்பாக தான் சாப்பிட போகிறோம். அதனால் இப்படியே இறக்கிடுறேன். உங்களுக்கு கட்டியாக வேணும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.